வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ மஞ்சள் வெயில் மாலை. எத்தனையோ ஷோ இருந்தாலும் நம்மளோட ஷோ மாதிரி யூனிக்கான ஒரு ஷோ கிடையவே கிடையாதுங்க. அந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இன்ஃபர்மேட்டிவாக ஹெல்த் கண்டென்ட் உள்ள எல்லா விஷயங்களுமே வந்து நம்மளோட இந்த ஷோவில் கொடுத்துட்டு வரோம். இன்னைக்கு செக்மெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கீங்க அப்படின்னு நம்புறேன். வாங்க ஷோக்குள்ளே போயிடலாம். நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் யோகாசனம். வருமுன் காப்பதே நலம் அப்படிங்கிற ஒரு பழமொழியை எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போங்க. வந்ததுக்கு அப்புறமா வந்து யோசிக்காம முன்னாடியே வந்து நம்மளோட பாடியும் சரி மைண்டையும் சரி எப்படி ரிலாக்ஸாக பீஸ்ஃபுல்லாக வச்சுக்கிறது, ஹெல்த்தியாக எப்படி வச்சுக்கிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயம் தான் யோகாசனம். அந்த யோகாசனத்தை இந்த செக்மெண்ட்ல எவ்வளோ ஈஸியாக சொல்லி தராங்க அப்படிங்கிறத பாருங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்று யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது வந்து உத்தித ஹஸ்த மாலாசனா. உத்திதனா கொஞ்சம் நம்ம லிஃப்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், ஹஸ்தனா கை, மாலாசனா வந்தால் நம்ம வந்து காலை மடக்கிட்டு அப்படியே உட்கார்ற மாதிரி இருக்கும். அது எப்படி பண்ணுறது நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம மாலாசனம் எப்படி பண்ணுறது நம்ம பார்த்துடலாம். அதோட வேரியேஷன்ஸாக இதெல்லாம் மாதிரி வந்து நமக்கு வரும். அதாவது வந்து கால்கள் வந்து ரெண்டுமே இப்படி வச்சுட்டு ஓரளவுக்கு வந்து நகர்த்தி இப்படி வச்சிடலாம். வச்சுட்டு ரெண்டு கைகளுமே இந்த எல்போ நல்லா சேர்த்து வச்சு நமஸ்கார முத்ரா வச்சுட்டு நல்லா முதுகு தண்டை நல்லா நேராக ஆக்கிட்டு இந்த ஒவ்வொரு கையை வச்சு இந்த காலோட இந்த சைடில் இந்த முட்டிக்கிட்ட சைடில் வச்சு இந்த கால் அப்படியே நல்லா வந்து இப்படி அகட்ட போகிறோம். இந்த மாதிரி அகட்டும் போது இந்த கால் அந்த பாத பொசிஷன் வந்து மாற்றக்கூடாது. கால் மட்டும்தான் அப்படியே நல்லா இப்படி விரியும். விரிஞ்சிச்சு நம்ம நமஸ்கார முத்ரா வந்து நம்ம மார்பகுதியில் வந்து இருக்கும். இது வந்து மாலாசனா. இல்லை ஒரு சில வினாடிகள் 1 2 3 4 5 6 7 8 9 10 தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இப்போ உத்தித ஹஸ்த மாலாசனா, அதாவது கைகள் வந்து மேல் நோக்கி தூக்கி வைக்க போகிறோம். இப்போ மார்பு பகுதியில் வச்ச மாதிரியே வந்து கைகள் மேல் நோக்கி தூக்கி வச்சுட்டு முதுகு தண்டை வந்து நல்லா நேராக ஆக்க போகிறோம். அதாவது வந்து ஃபஸ்ட்டு கைகள் நல்லா இப்படி தூக்கி மேல் நோக்கி இப்படி தூக்கிட்டு கைகள் ரெண்டுமே வந்து நமஸ்காரம் வந்து இப்படி வச்சுக்கலாம். வச்சுட்டு நல்லா முதுகு தண்டை நேராக்கணும். இதில் வந்து குதிக்கால் வந்து தூக்கக்கூடாது, அது நம்ம பார்த்துக்கணும். இதிலே சில வினாடிகள் கைகள் வந்து காதை ஒட்டி இப்படி வச்சுட்டு நல்ல எல்போவை ஸ்ட்ரைட்டன் பண்ணணும். சில வினாடிகள் 1 2 3 4 5 6 7 8 9 10 தளர்த்திக்கலாம். ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இந்த ஆசனால வந்து நம்ம முதுகு தண்டை நேராக ஆக்கினா மட்டும்தான் வந்து நம்ம இந்த கால்கள் நல்லாவே விரிவடைஞ்சிடும். அதே மாதிரி கைகள் வந்து நல்லாவே நமக்கு மேலே உயர்த்த முடியும். இன்னும் ஒரு முறை வந்து இதை செஞ்சிடலாம். அப்படியே வந்து நம்ம கைகள் இங்கே நமஸ்கார முத்ரா இங்கேயே வச்சுட்டே கூட நம்ம அதேமாதிரி தூக்கலாம். கைகள் வந்து இந்த மாதிரி கிராஸ் பண்ணிக்கலாம். அது பேர் வந்து பிரசாரித்த அஞ்சலி முத்ரா அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். இப்படியும் வச்சு நமக்கு ஒரு டைட்னஸ் வரும். இந்த கை வந்து இந்த மாதிரி பிரியாது. ரெண்டு இந்த இடத்துல வந்து இந்த உள்ளங்கைகள் இருந்து வந்து பிரியாமல் இப்படி இருக்கும். அதுக்காக வந்து நம்ம கையை வந்து இப்படி கட்டவரில் மட்டும் இப்படி கிராஸ் பண்ணி இப்படி வந்து நம்ம வைக்கிறோம். இது நல்லா டைட்டாக இருக்கும். அப்படியே மேல் நோக்கி தூக்குறோம். முதுகு தண்டை நல்லா நேராக வைக்கிறோம். சில வினாடிகள் 1 2 3 4 5 6 7 8 9 10 தளர்த்திக்கலாம். கால்களை நேராக நீட்டிட்டு கால்களை வந்து இப்படி வந்து சுழற்சி பண்ணிடலாம். ஏன்னா வந்து நம்ம மாலாசனால கால் இப்படி மடக்கி வைக்கும் போது முட்டி வந்து கண்டிப்பாக வலிக்கிற மாதிரி இருக்கும். அதனால உடனே வந்து இப்போ எப்படி நம்ம ஒரு ஆசனம் பண்ணிட்டு நம்ம மாற்று ஆசனம் பண்ணுறோம், அது மாதிரி வந்து இந்த மாலாசனம் பண்ண உடனே கால்கள் நல்லா நீட்டி வச்சுட்டு நல்லா வந்து இப்படி ஆட்டி விடுறதுனாலும் பண்ணிடலாம். அப்படி இல்லைனா இப்போ சுழற்சி பண்ணுறதுனாலும் பண்ணலாம். கால் வந்து உடனே வந்து ரிலாக்ஸ்ட் ஆகிடும். ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இந்த மாலாசனா உத்தித ஹஸ்த மாலாசனா இது ரெண்டுமே எல்லாருமே வந்து செய்யலாம். பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் செய்யலாம். முக்கியமாக வந்து கர்ப்பிணி பெண்கள் இது கண்டிப்பாக செய்யணும். ஆனால் வந்து வித் வால் சப்போர்ட்டோடு பண்ணணும். அவங்க வந்து எந்தெந்த ஆசனாலாம் பண்ணுறாங்களோ அது எல்லாமே வந்து வால் சப்போர்ட்டோடு வந்து கண்டிப்பாக வந்து பண்ணணும். இது வந்து அவங்களுக்கு ரொம்பவே நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்து நமக்கு நார்மல் டெலிவரிக்கு வந்து இது ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லான ஆசனம். இது கண்டிப்பாக வந்து செய்யலாம். நம்ம 8வது மாதமாக இருந்தாலும் சரி 9வது மாதம் வரைக்குமே வந்து இது நம்ம வந்து தாராளமாக வந்து செய்யலாம். பெண்கள், கர்ப்பிணி பெண்கள், நார்மலாக இருக்க வந்து பெண்கள் எல்லாருமே வந்து இது செய்யலாம். இந்த ஆசனம் வச்சு செஞ்சு பாருங்கள். மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம்.
நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் இங்கிலீஷ்ல பேசலாம். எல்லாருக்குமே அவங்களோட தாய்மொழி அளவுக்கு இங்கிலீஷையும் பேசணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும். ஸோ அந்த ஆசையை நிறைவேற்றுறதுக்கான ஒரு செக்மெண்ட் தான் நம்மளோட இந்த இங்கிலீஷ்ல பேசலாம் செக்மெண்ட். இவர் இன்னைக்கு என்ன சொல்லிக் கொடுக்க போறாரு அப்படிங்கிறத பார்க்க ரெடியா இருக்கீங்களா? வாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இங்கிலீஷில் பேசலாங்கிற நிகழ்ச்சியில் புதுசாக என்ன பார்க்க போகிறோம் அண்ட் ஆல்ரெடி என்ன பார்த்துட்டு இருந்தோம் அப்படிங்கிற ஒரு சின்ன நினைவூட்டலோட இன்றைக்கான கிளாஸை ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம எதை பற்றி பார்த்துட்ருக்கோம்? காலங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி பார்க்குறோம் இல்லையா? இந்த காலங்கள் அப்படிங்கும் போது இந்த பேசக்கூடிய விஷயங்கள் ப்ரெசென்ட்டில் இல்லை பாஸ்ட்டில் இல்லை ஃப்யூச்சரில் அப்படிங்கிறது தான். அதாவது நிகழ்காலம், இறந்த காலம், எதிர்காலம், இந்த மாதிரி 3 காலங்களையும் நம்ம என்ன பண்ணுறோம்? ஸோ 3த்தையுமே நம்ம கம்பைன் பண்ணியோ இல்லைனா நம்ம அதுக்கேற்ற காலத்திற்கு ஏற்ற மாதிரி பேசுகிறதோ இல்லை எதிர்க்க இருக்கவங்க என்ன பேசுகிறாங்க அதுக்கேற்ற மாதிரி பதில் கொடுக்கறது அப்படியெல்லாம் இருக்குது இல்லையா? ஸோ காலங்கள் அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம பார்க்கணும் அப்படின்னா ஒரு பர்ஃபெக்ஷனாக ஒரு விஷயங்கள் பேசக்கூடியதும் இருக்குது, கண்டினியூஸில் பேசக்கூடியதும் இருக்குது. அதே நம்ம பார்த்தோம் அப்படின்னா பாசிட்டிவில் பேசுகிறது, நெகட்டிவில் பேசுகிறது, இல்லை கேள்விகளாக கேட்குறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதுக்குள்ளே இருக்குது. பட் நம்ம எல்லாருக்குமே டென்ஸ்னால் இட் ஹேஸ் அ 12 கைண்ட்ஸ் ஆஃப் ரூல் அப்படிங்கிற மட்டும்தான். அதுக்கிட்ட ஒரு 12 கைண்ட்ஸ் ஆஃப் ரூல் இருக்குது. அதை பேஸ் பண்ணி தான் நம்ம கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்கு. ஆப்வியஸ்லி அதுக்கிட்ட 12 கைண்ட்ஸ் ஆஃப் ரூல்ஸ் இருக்குது. பட் அதை எப்படியெல்லாம் அமைக்கலாங்கிறதுக்கு நிறைய சர்டன் கேட்டகரிஸும் இருக்குது. ஸோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி கொண்டு வரோம். ஒருத்தவங்க எதிர்க்க பேசுகிறாங்கன்னா அதுக்கு அப்ராப்ரியேட் பதில் கொடுக்கணும். அந்த பதில் எந்த மாதிரியான காலத்தில் இருக்கிறது, நிகழ்காலமா இல்லை இறந்த காலமா, இல்லை அதையே நம்ம பர்ஃபெக்டாக பேசுகிறோமா, அந்த மாதிரியெல்லாம் இருக்குது இல்லையா? ஸோ இந்த அப்ராப்ரியேட் பதிலுக்காக தான் இத்தனை அஃபர்மேஷன்ஸ் அண்ட் இத்தனை பாசிட்டிவ், நெகட்டிவ் இந்த மாதிரி எல்லாமே நம்ம கேட்டகரி யூஸ் பண்ணுறோம். ஸோ அப்படி இருக்கும்போது இன்றைக்கான டென்ஸ் என்ன, இன்றைக்கான ரூல் என்னன்றதை பார்க்கலாம் வாங்க. ஸோ இன்றைக்கான டென்ஸ் ப்ரெசன்ட் கண்டினியூஸ், ஸோ கண்டினியூஸ் அப்படின்னாலே விச் இஸ் கோயிங். ஸோ அந்த இடத்துல இந்த இடம் நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதோட ரூல் அப்படின்னு பார்க்கும்போது பிஃபோர் த ரூல் ரைட் verb ஃபார்ம். ஏன்னா நமக்கு verb ரொம்ப முக்கியம், ஆக்ஷன் வார்த்தை இல்லையா? ஸோ V1, V2, V3. V1 which is indicate present, V2 past and V3 past participle. ஸோ இன்றைக்கி என்ன எடுக்கிறோம் அப்படின்னா வாட்ச் அப்படிங்கிறது தான். ஸோ வாட்ச் அப்படிங்கிறதுக்கு 2 விஷயம் இருக்குது. ஒன்று நமக்கு கடிகாரம் இல்லையா? ஸோ வாட்ச் அப்படிங்கிறது நம்மளுடைய கையில் கட்டியிருக்க ரிஸ்ட் வாட்ச். இன்னொன்று வாட்ச் அப்படிங்கிறது பார்வையிடுறது இல்லையா? ஸோ அப்போ வாட்ச் அப்படிங்கிறது அதாவது பார்வை, அதாவது நம்ம பார்வைன்னும் போது இது நமக்கு என்ன ஆகாது, விச் இஸ் நாட் இண்டிகேட்டிங் த லுக். நம்ம பார்க்கறது கிடையாது, அது பார்க்கறது விஷன் கிடையாது, பார்வையிடுறது, நம்ம வாட்ச் பண்ணுறது. அதே வாட்ச் டு வரும்போது பார்க்கிறார்கள், பார்த்தேன் அந்த மாதிரி சொல்லக்கூடியது. ஸோ அப்போ V2 and V3 வரும்போது வாட்ச்ட் அப்படிங்கிறது வரும். இதே V1 + ing, அதாவது கண்டினியூஸ் அப்படிங்கும் போது ஒரு verb 1 கூட ing ஃபார்ம் சேர்ந்து வரும். அப்போ என்ன வரும்னா வாட்சிங். பார்க்கிறான் இல்லை பார்த்துக்கிட்டு இருக்கான் அந்த மாதிரி சொல்லக்கூடாது. ஓகே, வாட்சிங். வாட்ச் தான் V2 V3யும். V1 + ingக்கு வாட்சிங் அப்படிங்கிறது. ஸோ verb ஃபார்ம் ரெடி. அண்ட் என்னெல்லாம் சப்ஜெக்ட்ஸ் இருக்குது அப்படின்னா I, we, you, he, she, they, it. ஸோ இதெல்லாம் நமக்கு காமனான சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த சப்ஜெக்ட் தான் யூஸ் பண்ணி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுன்றது கிடையாது. ஸோ நம்ம ஏற்ற மாதிரி நம்ம நேமிங் பர்சன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நமக்கு ரிலேட்டிவ் ப்ரொனவுன்ஸ் அந்த மாதிரியான சப்ஜெக்ட்ஸுமே யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ ரூல் அப்படின்னு எடுக்கிறோம் அப்படின்னா சப்ஜெக்ட் ப்ளஸ் இஸ் ஆர் am ப்ளஸ் V1 + ing அண்ட் ஃபாலோட் பை அந்த பேஸ்ட் ஆன் த சென்டென்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய ஆப்ஜெக்ட். ஸோ இதுதான் நமக்கு ரூல். ஒரு verb ரெடி, சப்ஜெக்ட்ஸ் ரெடி, ரூலும் ரெடி. இப்போ சென்டென்ஸ் எப்படி ஃப்ரேம் பண்ணலான்னு பார்க்கலாம். எக்ஸாம்பிள் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் யாருக்கு யார் மேட்ச் ஆகும் அப்படிங்கிறது. ஸோ இப்போ ஒரு சின்ன ரீகால். ஃபார் எக்ஸாம்பிள் ஐ அப்படின்னு எடுக்கிறோன்னா ஐ கூட ஆம் இருக்கலாம். அதுக்கப்புறம் வீக் எடுக்கும் போது வீக் ஆர், யூக்கு ஆர், நெக்ஸ்ட்டு ஹீக்கு இஸ், ஷீ இஸ், தே ஆர், இட்டுமே இஸ் தான்.
அப்போ இவங்கெல்லாம் இவங்களுக்கு மேட்ச் ஆகுறாங்கன்னு இப்போ எக்ஸாம்பிள் நான் இப்போ வந்து ஐ அப்படின்னு எடுக்கிறேன். ஐன்னும் போது விச் இஸ் இண்டிகேட் ஆம். ஸோ அப்போது ஐ ஆம் ஒரு சப்ஜெக்ட் ரெடி, ஒரு வேர்ப் ரெடி, அண்ட் V1 + ing வரும்போது வாட்சிங். ஸோ வாட்சிங் அப்படிங்கும்போது ஐ ஆம் வாட்சிங், ஐம் வாட்சிங் அ டிவி. அதாவது டிவின்னும் போது விச் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் டெலிவிஷன் இல்லையா. ஸோ ஐம் வாட்சிங் அ டிவி அப்படின்னு இருக்கும்போது கொண்டிருக்கிறேன். ஸோ வாட்சிங் அப்படிங்கும்போது கண்டினியூஸில் வரக்கூடிய ஃபார்ம் இல்லையா. ஸோ அப்போ கண்டினியூஸ் அப்படின்னு வரும்போது விச் இஸ் ரன்னிங். இப்போ நமக்கு என்ன சொல்கிறாங்க, இப்போ நடந்துகிட்டு இருக்கிறது, அவன் என்ன பண்ணிகிட்டு இருக்கான், டிவி பார்த்துக்கிட்டு இருக்கான். ஸோ அப்போ கண்டினியூஸ் ஃபார்மில் வர்றது வந்து நம்ம வரும்போது ஸோ பார்த்து கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிறது. அப்போ அவங்க அந்த வேலையை செல்ஃபாக பண்ணுறதுனால நமக்கு நம்மளே சொல்கிறோம். இப்போ அவள் அப்படின்னும் போது பார்த்து கொண்டிருக்கிறாள் அந்த மாதிரி சொல்லக்கூடியது. ஸோ அப்போ நம்மளுடைய விஷனுக்கு ஏற்ற மாதிரி அங்கே என்ன ப்ரெசென்ட்டில் நிகழ்ச்சி நடக்குது, அந்த நிகழ்ச்சி நடந்துக்கிட்டு இருக்கா அப்படிங்கிறத பார்த்து அந்த ரூலுக்கு ஏற்ற மாதிரி சொல்கிறது தான். ஸோ இதிலே வந்து நமக்கு அஃபர்மேஷன்ஸும் இருக்குது, பாசிட்டிவ் நெகட்டிவ் அஃபர்மேஷன்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் நம்ம இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறமா அஃபர்மேஷன்ஸ் எடுத்து எழுதும் போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அண்ட் வில் கோ ஃபார் அஃபர்மேஷன். ஸோ இன்றைக்கான வேர்ப் ஃபார்ம், இன்றைக்கான ரூல் வச்சுட்டு இன்றைக்கான சென்டென்ஸ் நான் ஃப்ரேம் பண்ணியிருக்கேன். நீங்களுமே ஒரு 5 to 10 சென்டென்ஸ் ஹோம்ஒர்க் பண்ணுங்கள். அடுத்த கிளாஸில் அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான சென்டென்ஸோடு உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் தெரிந்து கொள்வோம். நம்மளோட இந்த தெரிந்து கொள்வோம் செக்மெண்ட்ல ஒவ்வொரு நாளும் டிஃப்ரெண்டான நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு இவர் என்ன சொல்ல போறாரு அப்படிங்கறத பார்க்க ரெடியா இருக்கீங்களா? வாங்க பார்க்கலாம். வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்கள் தான் தெரிஞ்சுக்க போகிறோம். எல்லாருக்குமே தீம் பார்க் மேலே ஒரு கிரேஸ் இருக்குது. எப்போவுமே சம்மர் ஆயிடுச்சுன்னா தீம் பார்க் போகணுப்பா அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இருக்கும்போது அதே மாதிரி மார்கன் அப்படின்ற ஒரு பொண்ணு, அந்த பொண்ணுக்கும் தீம் பார்க்குக்கு போகணுன்னு ஆசை. ஆனால் அந்த பொண்ணு நல்லா ஹைட்டாக இருக்கும். என்னென்னா அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் ஆர்டிசம்னு வச்சுக்காங்க, மூளை வளர்ச்சி ரொம்பவே கம்மி. அதனாலேயே அந்த பொண்ணு எங்கேயுமே அலோவ் பண்ணல. ஏன்னா ஒருவேளை ஏதாவது ஒரு சேதாராச்சு அப்படின்னா அவங்க பேரண்ட்ஸ்க்கு நம்ம தானே பொறுப்பாகணும். அதனால எங்கேயுமே அலோவ் பண்ணாம விட்டாங்க. ரோலர் கோஸ்டர் அலோவ் பண்ணல, ஸ்விம்மிங் பூல் அலோவ் பண்ணல. அப்புறம் எதுக்குப்பா நான் என் பொண்ணை தீம் பார்க்கு கூட்டிகிட்டு வந்தேன்ற மாதிரி அவங்களுடைய அப்பா ரொம்ப ஃபெட்டப் ஆயிட்டாங்க. அவங்க மட்டும் இல்லை, மார்கனுமே ரொம்ப ரொம்ப அப்செட் ஆகிட்டாங்க. என் பொண்ணுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்துருச்சு, இது மாதிரி யாருக்குமே வரக்கூடாது அப்படின்றதுக்காகவே மார்கன்ஸ் தீம் பார்க் அப்படின்ற ஒரு தீம் பார்க்கையே அந்த மார்கனுடைய அப்பா ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட அவர்கிட்ட இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே விற்று 400 கோடிக்கும் மேலே அதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு பெரிய தீம் பார்க்கே கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் அது மார்கனுக்காக மட்டும் கிடையாது. யாரெல்லாம் மார்கன் மாதிரியே மூளை வளர்ச்சி ரொம்ப கம்மியாக இருக்காங்களோ அவங்களும் இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். அவங்களுக்கான பிரத்யேகமான தீம் பார்க் அதுக்கேற்ற மாதிரியான சேஃப்டி மெஷர்ஸோடையே ரெடி பண்ணார். இந்த ஒரு விஷயம் உலக அளவில் ஒரு பெரிய செய்தியாக கொடுத்துச்சு. ஆக்சுவலாக ஒரு சிறந்த ஃபாதர் அப்படின்றதுக்கு எடுத்துக்காட்டா இவர் திகழ்ந்திருக்காருன்னு பார்த்துக்கோங்களேன். ஒரு டைமில் ஒரு கொசு நம்மளுடைய உடம்புல கடிச்சாலே நம்ம அதை அடித்த உடனே எப்பா எத்தனை ரத்தம் பாரு அப்படின்னு யோசிக்கிறோம் இல்லையா. அப்படி ஒரே டைமில் எத்தனை கொசு கடிச்சா நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய மொத்த பிளட்டி உரிய முடியும் அப்படின்னு கேட்டால் 12 லட்சம் கொசு ஒரே டைமில் நம்மளுடைய பாடியிலேருந்து ரத்தத்தை உரிய ட்ரை பண்ணுச்சுன்னா அதால் மொத்த ரத்தத்தையும் உறிஞ்சிட முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஈவன் அது நல்லா வயிறு நிரம்ப குடிச்சுக்கிட்டு பறக்க முடியாமல் தொப்பு தொப்புன்னு கீழே விழுகும். அந்த அளவுக்கு நம்மளுடைய பாடியில் ரத்தம் இருக்குது. ஆனால் யோசிங்க, அந்த 12 லட்சம் கொசுன்றது என்ன இல்லாமையா இருக்குது? ரொம்ப கஷ்டம். நம்மளுடைய சோலார் சிஸ்டமில் அலையா விருந்தாளி அப்படின்னு சொல்கிற மாதிரி ப்ளூட்டோ அப்படின்ற ஒரு பிளானட் இருக்குது. இது வாட்டுக்கு வரும், அது வாட்டுக்கு போயிடும். இது எப்போ வந்து ஜாயின் ஆகுது, எப்போ போகுதுன்னு சொல்லவே முடியாது. அடிக்கடி நம்மளுடைய ஆர்பிட்லேருந்து வெளியே போயிட்டு வந்துக்கிட்டே இருக்கும்னு வச்சுக்கோங்க. அப்படி அலையா விருந்தாளியாக இருக்கக்கூடிய இந்த ப்ளூட்டோ ஒன்றும் அவ்வளோ பெரிய ஆள்லாம் கிடையாது. ஏன்னா இதோடைய பரப்பளவு மாதிரி நம்மக்கிட்ட ஒரு கண்ட்ரியே இருக்குது, அதான் ரஷ்யா அப்படின்னு சொல்கிறாங்க. ரஷ்யாவுடைய பரப்பளவு ரொம்ப அதிகம், இருக்கிறதுலே இதான் ரொம்ப பெரிய கண்ட்ரி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதை ப்ளூட்டோவோட கம்பேர் பண்ணோம்னா அப்போ ப்ளூட்டோவே கொஞ்சம் சின்னதாகப்பா தெரியும் அப்படின்ற ரேஞ்சில் தான் நம்மக்கிட்ட ரஷ்யாவே இருக்குது. நீ வந்தா என்ன வராட்டி என்னன்னு சோலார் சிஸ்டமே ஒதுக்கிடும் போல. நம்ம தமிழ்நாட்டில் பெண்களுக்கெல்லாம் இலவச பேருந்து அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுக்கு பிங்க் பஸ் அப்படின்லாம் ஒன்று இருக்குது. அந்த பஸ்ஸில் ஏறினாங்கன்னா அவங்க ஃப்ரீயாக போகலாம்.
ஆனால் யூரோப்பில் எல்லாருமே ஃப்ரீயாக ட்ராவல் பண்ண முடியும், வயசு வித்தியாசம்லாம் கிடையாது, யார் வேணாலும் ட்ராவல் பண்ணலாம். நல்லா இருக்குல்ல அது. ஆனால் அதுக்கு அவங்க என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு தடவையும் அந்த டிக்கெட் கவுண்டருக்கு முன்னாடி நின்று 20 தோப்பு காரணம் போடணும். அப்படி ஒருவேளை அவங்க 20 தோப்பு காரணம் சரியாக போட்டாங்கன்னா அவங்களுக்கு ஃப்ரீயாக பஸ்ஸில் ட்ராவல் பண்ணலாம் அப்படின்ட்டு டிக்கெட்டை கொடுத்துருவாங்க. இப்படி அவங்க இதுக்குள்ளே எங்கே ட்ராவல் பண்ணாலும் சரி வெறும் 20 தோப்பு காரணம் போட்டால் போதும், இந்த 20 ஸ்குவாடுக்கு அவங்க போகக்கூடிய அந்த பஸ் டிக்கெட்டை கலெக்ட் பண்ணிக்கலாம். ஏன் இது மாதிரி பண்ணுறாங்கன்னா ஃபிட்டாக இருங்கன்னு அந்த ஊருக்காரங்க சொல்லி கேட்கவே இல்லை. ஆளுக்கு ஒபிசிஸு கொஞ்சம் கொஞ்சமாக டயபெட்டிஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. சரி பேசாமல் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இதுதான் வழி அப்படின்னு சொல்லி அதை இலவசமாக கொடுக்காம அதில் ஒரு வேலையும் வாங்கிட்டாங்க. ஈவன் இதை பண்ணுறதுனால அவங்களுடைய உடம்புக்கும் நல்லதுன்றதுனால காரில் ட்ராவல் பண்ணிட்டு இருந்தவங்களாம் இப்போ பஸ்ஸில் ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களாம். எப்படி வீடியோ கேம் விளையாடும் போது நம்ம எப்படி ஜாய்ஸ்டிக்கை வச்சு கண்ட்ரோல் பண்ணுறோம், அந்த மாதிரி நம்மளுடைய பிரெயினில் வரக்கூடிய ட்ரீமை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். எஸ், அந்த கனவை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை ப்ரோப்கிட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கம்பெனி தான் உருவாக்குனாங்க. இந்த கம்பெனியோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா நம்மளுடைய ட்ரீம் எப்படியெல்லாம் இருக்கணும் அண்ட் அந்த ட்ரீமில் நம்ம என்னெல்லாம் பண்ணணும், அது ரொம்ப அன்வான்டாக போகும்போது எப்படி கண்ட்ரோல் பண்ணணும், இது எல்லாத்தையுமே பண்ணுற மாதிரி ஒரு டிவைஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த டிவைஸை நம்ம போட்டுட்டு தூங்கணும் அப்படின்னா தூங்கும்போது தூக்கத்திலே நம்மளுடைய ட்ரீமை கண்ட்ரோல் பண்ண முடியும். அப்போ நமக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் பண்ணி ரொம்ப ஈஸியாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாமா. ஆக்சுவலாக இதை கண்டுபிடிச்சதுக்கான காரணம் நிஜத்தில் நம்மளால் பண்ண முடியாத விஷயங்கள்லாம் நம்ம கனவுல பண்ணணும்னு ஆசைப்படுவோம். ஆனால் கனவுல நம்ம கண்ட்ரோலே கிடையாது, அது வாட்டுக்கு என்ன பண்ணுதோ அதை நம்ம விஷுவலாக பார்க்க மட்டும்தான் முடியும். ஆனால் இதை வச்சு கண்ட்ரோலே பண்ணலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையே அந்த கம்பெனி உருவாக்கியிருக்காங்க. இது கூடிய விரைவில் மக்களுடைய புழக்கத்துக்கு வரும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம எப்படி ஒவ்வொரு கேமராலையும் ஒவ்வொரு ஃபோட்டோ எடுத்திருக்காங்க, இதெல்லாம் அந்த காலத்தில் எடுத்தது, இதெல்லாம் இந்த காலத்தில் எடுத்தது நம்மளால் ஜட்ஜ் பண்ண முடியுது. அப்படியே ஒரு வேளை நமக்கு அந்த காலத்தோட தேவை அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், எல்லாத்தையும் உட்காந்து ரெடி பண்ணுவோம், அதுக்கேற்ற மாதிரி அந்த ஃபுட்டேஜே நம்ம அந்த கலரில் தான் காட்ட ட்ரை பண்ணுவோம். இப்போ ஃபுஜி ஃபிலிம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேமரா கம்பெனி என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு கேமராவை இன்வென்ட் பண்ணியிருக்காங்க. அதில் ஸ்பெஷாலிட்டியே ஒவ்வொரு வருஷமும் அதில் இருக்கும். அப்போ நீங்கள் ரெக்கார்ட் பண்ணும்போது உங்களுக்கு எந்த வருஷத்துக்கு ஏற்ற மாதிரியான ரெக்கார்டிங் வேணுன்றதை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதை வச்சு நீங்கள் நகர்த்தினீங்கன்னா அந்த நேரத்தில் அந்த கேமரா எப்படி ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்துச்சோ அதே மாதிரியான ஒரு ஃபுட்டேஜை கொடுக்கும். அது வீடியோவாக சரி ஃபோட்டோவாக சரி எப்படி வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். அதுலேயே மெஷர் இருக்கும். எப்படி நம்ம ஐஎஸ்ஓலாம் கண்ட்ரோல் பண்ணுறோமோ அதே மாதிரி நம்மளால் அந்த வருஷத்தையும் கண்ட்ரோல் பண்ண முடியும். அதுலேருந்து இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு ஃபோட்டோ வேணாலும் எடுத்துக்கலாம். அடடே நல்லா இருக்குல்ல. இந்த மாதிரி ஒரு விஷயம் ரொம்ப புதுசாக இருக்குது அப்படின்றதுனால நிறைய பேர் இதை வாங்குறதுக்கு ஆர்வம் காட்டுறாங்களாம். இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். This is bye from Vijay. Take care. ஃபைனலி நம்ம ஷோட எண்டுக்கு வந்தாச்சு. இன்னைக்கு நம்மளோட ஷோல பார்த்த எல்லா செக்மெண்ட்ஸுமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஒரு சூப்பரான எபிசோட மீண்டும் சந்திப்போம். Until then, it's bye from Farita and Manjal Veil Mali team.